மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் டேட்டா என்ட்ரி ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுற சொல்லி பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் டேட்டா என்ட்ரி ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, எம்ப்ளாயி ஐடி கொடுத்துருக்கேன், எம்ப்ளாயினுடைய நேம் கொடுத்துருக்கேன், டிசைனேஷன் என்ன, அவங்களுடைய பொசிஷன் என்ன, அடுத்தது வந்து செக்ஸ் என்ன, அது மேலா ஃபீமேலா இல்லை அதர்ஸ் அந்த மாதிரி, அடுத்து கான்டாக்ட்டு, அடுத்தது பேசிக் சேலரி, இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் மாதிரி என்ட்ரி பண்ண எனக்கு சீட்டு 2ல் போய் எனக்கு ஸ்டோர் ஆகும். அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டு நேமை அப்படியே காப்பி பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன், இதை அப்படியே காப்பி பண்ணிங்க. Ctrl+C கொடுத்துருங்க. Ctrl+C கொடுத்துட்டு இதை அப்படியே என்ன செய்கிறீங்க, இந்த இடத்துல இந்த கீழே இந்த மாதிரி Ctrl+V கொடுத்துருங்க. இது எதுக்குன்னு சொல்கிறேன். இங்கே மேலே உள்ள டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணி கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் தட்டினீங்கன்னா இந்த செலெக்ஷன் ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த கீழே இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன செய்ய போகிறேன், எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஒவ்வொரு ஃபீல்டு நேமுக்கு கீழே வந்து எனக்கு இடைவெளி வேணும். அப்போ இந்த செல்லை கிளிக் பண்ணிங்க, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்னு சொல்லி கொடுத்துங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. ரைட் கிளிக் பண்ணிங்க, இன்சர்ட்னு சொல்லி கொடுத்துங்க. ஒவ்வொரு செல்லுக்கும் இடையில வந்து ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணிங்க. இப்போ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த எம்ப்ளாயி நம்பருக்கு கீழே ஒரு ஃபேஸ் வந்துருச்சு. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபேஸ் வந்துருச்சு. இப்போ இந்த இருக்குல்ல, இதுக்கு வந்து இந்த அலைன்மெண்ட்டை கரெக்டாக இது பண்ணிங்க. ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நான் வந்து கரெக்டாக வந்துடும், உங்களுக்கு அலைன்மெண்ட் வந்துடும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த எம்ப்ளாயி ஐடியை கிளிக் பண்ணிங்க. கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு எம்ப்ளாயி நேமை கிளிக் பண்ணிங்க, டிசைனேஷனை கிளிக் பண்ணிங்க, செக்ஸை கிளிக் பண்ணிங்க, அதுக்கடுத்து வந்து கான்டாக்டை கிளிக் பண்ணிங்க, அடுத்தது பேசிக்கை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்டரை போய் சூஸ் பண்ணிங்க. அதில் வந்து அவுட் சைடு பார்டர்னு இருக்கும், கொடுத்துங்க. அதே மாதிரி எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணால் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துங்க. பேக்ரவுண்டு கிரே கலர் கொடுத்துக்கிறேன், அந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. கொடுத்துட்டு எனக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி இழுத்துங்க. கொஞ்சம் பேஸ் இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து டேட்டாஸ் வந்து வாங்கணும். இப்போ எம்ப்ளாயி ஐடினா அவருடைய ஐடி இந்த இடத்துல வரணும். அப்போ இந்த இடத்துல இந்த பாக்ஸை ஒவ்வொரு பாக்ஸை விட்டு கரெக்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டே செலக்ட் ஆகும். இந்த ஒரு பாக்ஸு, அடுத்த பாக்ஸு, இந்த பாக்ஸு, அதுக்கு அடுத்த பாக்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸு விட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. ஓகேவா? எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இது வரைக்கும் செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆன பிறகு திருப்பி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணது போயிடுச்சு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க, கண்ட்ரோல் அழுத்திங்க. கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டே கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். ஓகே, செலக்ட் ஆன பிறகு நேராக வந்து ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து அதே மாதிரி சூஸ் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சூஸ் பண்ணிங்க, போதுங்க. பார்டர் தேவையில்லை. இதுக்கு பார்டர் கொடுத்துங்க, அது பார்டர் தேவையில்லை, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த டேட்டாஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக வேணுன்னா பெருசாக ஏரியா கொடுத்துங்க. இந்த மாதிரி கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயி ஐடி கொடுப்போம், எம்ப்ளாயி நேம் கொடுப்போம். அதே மாதிரி இந்த டிசைனேஷனில் வந்து எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மேனேஜர், சூப்பர்வைசரு, அதே மாதிரி லேபரு, அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு, இந்த மாதிரி வேணும்னு வச்சிங்களேன். அதை எப்படி இன்சர்ட் பண்ணுறது? அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்வோம், நீங்கள் வந்து டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, டேட்டா வேலிடேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். டேட்டா வேலிடேஷனை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் எனி வேல்யூன்னு இருக்கும், அதை போய் நீங்கள் வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லி மாற்றிக்கிங்க. மாற்றிக்கிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன பேர் வேணுமோ அந்த பேரெலாம் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல என்ன வேணும்னா, மேனேஜர் வேணும், ஒரு கமா ஒன்று கொடுத்துருங்க. அடுத்து வந்து சூப்பர்வைசர், ஒரு கமா ஒன்று கொடுத்துங்க. அடுத்தது வந்து லேபர், கமா கொடுத்துங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இப்போ இந்த மாதிரி ஒரு 4 ஜாப் கொடுத்துருன்னு வச்சிங்களேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துங்க.
இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வரும். நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே இந்த இடத்துலையும் கிளிக் பண்ணிவிட்டு அதே மெத்தட் தான். டேட்டாவை கிளிக் பண்ணிங்க, டேட்டா வேலிடேஷன் போயிடுங்க. எனி வேல்யூவை வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லி மாற்றிக்கிங்க. இந்த இடத்துல கொடுத்துட வேண்டியது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மேல் ஒரு கமா ஒன்று கொடுத்துங்க, ஃபீமேல் ஒரு கமா ஒன்று கொடுத்துங்க, அதர்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துங்க. இப்போ இதுதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வந்து இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம்ல, இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ண அந்த டேட்டா வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். அங்கே என்னென்ன டேட்டா என்ட்ரி பண்ணுறோமோ அந்த டேட்டா வந்து ஃபுல்லாக இங்கே ஸ்டோர் ஆகும். இந்த டேட்டாவை நம்ம அப்படியே காப்பி பண்ணி சீட்டு 2ல் போயிட்டு கொண்டு போகணும். அதுக்கு முன்னாடி சீட்டு ஒன்று திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டு நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீல்டு நேம் மட்டும் செலக்ட் பண்ணிங்க. மவுஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணுங்கள், காப்பி கொடுத்துக்குங்க. காப்பி கொடுத்துட்டு சீட்டு 2க்கு போயிடுங்க. போயிட்டு இந்த இடத்துல மவுஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ் டு ஃபேஸலுக்கு போயிடுங்க. போயிட்டு அதில் வந்து வேல்யூஸ்ன்னு சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்போஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்துருங்க. உங்களுக்கு அப்படியே வந்து என்ன செஞ்சிடும், ஒரு ரோவில் வந்துடும். முன்னாடி வந்து ஒரு காலம் வயசு இருந்துச்சு, அதை அப்படியே ரோ வயசு கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த பாக்ஸ்லாம் டபுள் கிளிக் பண்ணி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இது கொஞ்சம் பெருசாக பார்க்குறதுக்காக வியூ பண்ணிக்கிறேன். வியூவில் போய் நான் வந்து ஜூமில் வந்து 200 வச்சுக்கிறேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த டேட்டாவை வந்து நம்ம இப்போ இந்த 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 செலெக்ஷன் போகிறதுக்கு எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா போயிடும். சரிங்க, இப்போ இந்த வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல டேட்டாஸை கிளிக் பண்ண எனக்கு என்ன செய்யும், எனக்கு வந்து அந்த டேட்டாஸ்லாம் போய் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். இந்த டேட்டாவை அப்படியே கொண்டு போகணும். அதுக்கு எப்படி பண்ணுறதுனா இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க, ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு நேராக போய் இந்த எம்ப்ளாயி ஐடியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு ஒன்று கொடுங்க. அடுத்தது ஈக்குவல் டு கொடுத்துருங்க. எம்ப்ளாயி நேமை போய் கிளிக் பண்ணுங்கள், ஒரு என்ட்ரு ஒன்று கொடுத்துருங்க. அதுக்கடுத்தது ஈக்குவல் டு கொடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஈக்குவல் டு கொடுத்து அந்த செல்லை போய் ஸ்பெசிஃபிக் செல்லை போய் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்க. டெஸ்டினேஷன் கொடுங்க, ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. அடுத்தது ஈக்குவல் டு கொடுங்க. அடுத்த ஃபீல்டை போய் கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணிங்க. ஈக்குவல் டு கான்டாக்டு, ஈக்குவல் டு பேசிக். ஓகேங்களா, இப்போ எல்லாம் இந்த இடத்துல வந்து 00ன்னு வந்துடும். ஏன்னா நம்ம எதுவுமே வேல்யூ கொடுக்கல. அங்கே ஏதாச்சும் வேல்யூ கொடுத்தோன்னா அந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இது வரைக்கும் புரியுதுங்களா? ஒன்றுமே கிடையாதுங்க. சும்மா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நேம் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று தெரியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்டரோட நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். இது பார்டர் இல்லாமல் வெறும் பேக்ரவுண்ட் கலர் மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு செல்லுக்கு பேச விடுறதுக்காக வந்து இன்சர்ட்டை கொடுத்து பேச விட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த டைட்டில் வந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே கீழே போட்டிருக்கேன். போட்டுட்டு இங்கே வந்து ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஈக்குவல் டு சொல்லி கொடுத்துட்டு அந்தந்த செல்லை அப்படியே கிளிக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு அடுத்தது இந்த டேட்டாஸை அப்படியே செலக்ட் பண்ணி சீட்டு 2ல் வந்து ட்ரான்ஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது காலம் வயசு உள்ளதை ரோ வயசு மாற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இது வரைக்கும் புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் என்னென்னா, இப்போ நம்ம என்ன இங்கே பார்க்க போகிறோம்னா, இப்போ எனக்கு இந்த இடத்துல டேட்டாஸ் கிளிக் பண்ணும்போது அந்த டேட்டாஸில் என்ன செய்யணும், இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகணும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த டேட்டாஸை நம்ம என்ட்ரி பண்ணிடுவோம். இந்த இடத்துல டேட்டாஸை என்ட்ரி பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா இருக்குது. இப்போ வந்து எம்ப்ளாயி ஐடி ஒரு 1000 சொல்லி கொடுக்கலாம்னு வச்சுங்களேன். எம்ப்ளாயினோட ஐடி நேம் வந்து 1000 கொடுத்து என்ட்ரு கொடுத்தாச்சு. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. எம்ப்ளாயி நேம் கேட்குது. இப்போ இந்த இடத்துல வந்து குமார்னு சொல்லி பேர் கொடுத்துட்டேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து அவர் வந்து சூப்பர்வைசர்னு போகிறோன்னு வச்சிங்கன்னா வந்துருச்சு. இங்கேயும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மேல்னு சொல்லி கொடுத்தாச்சு. கான்டாக்ட் நம்பரு ஏதோ சம்திங் டைப் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். பேசிக் சேலரி ஒரு 25,000 வச்சுங்க. கொடுத்து எல்லாமே என்ட்ரி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எல்லாமே கீழே வந்துருச்சு. ரெக்கார்டு இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை நம்ம இந்த மாதிரி என்ட்ரி பண்ணினோன்னே என்ன செய்யுது, எல்லா டேட்டாவும் வந்து கீழே உள்ள டேட்டாஸும் வந்துடுது. நமக்கு இது மட்டும்தாங்க. இதை நம்ம தேவையில்லை. நம்ம சும்மா ஹைடு கூட பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே மறைச்சி கூட வச்சுக்கலாம். இது நமக்கு தேவையில்லை. ஒன்லி நம்ம இந்த ஃபார்ம் மட்டும்தான். இப்போ இந்த ஃபார்மை வந்து என்ன செய்ய போகிறோம், இது வரைக்கும் உள்ளதை இந்த டேட்டாஸ் இங்கே வந்திருக்குல்ல, இந்த டேட்டாஸை அப்படியே நம்ம காப்பி பண்ணி அடுத்த சீட்டுக்கு தள்ள போகிறோம். அதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு மேக்ரோ எழுத போகிறோம். மேக்ரோ எழுதுறது கிடையாது, ரெக்கார்டிங் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ அதுக்கு முன்னாடி இதை என்ட்ரி பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்கள். இந்த இடத்துல வந்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், 2 பட்டன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஆடு நியூன்னு சொல்லி ஒரு பட்டன் க்ரியேட் பண்ண போகிறேன். இன்னொரு பட்டன் வந்து சேவ்னு சொல்லி க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டானு பாருங்கள். இந்த பட்டனை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த இன்சர்ட்டை கிளிக் பண்ணிங்க.
கிளிக் பண்ணிட்டு இல்லுஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஷேப்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்கு பாருங்கள், ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு மவுஸுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு அதில் போய் டைப் பண்ணிடுறேன். என்னது ஆடு நியூன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இதையே அப்படி ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு கொடுத்துருங்க. கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V கொடுத்துட்டு அதே பட்டன் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இங்கே என்ன கொடுக்க போகிறோன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிங்க, எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த இடத்துல போய் அதை மாற்றிங்க. எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதை எரேஸ் பண்ணிவிட்டு சேவ்னு சொல்லி கொடுத்துங்க. ஓகேங்களா? இந்த பட்டனை வேணால் சின்னதாகிக்கலாம், இல்லை வந்து இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து சென்ட்ரு பண்ணிங்க. ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சென்ட்ரு கொடுத்தீங்கன்னா சென்ட்ருக்கு வந்துடும். சரிங்க. இப்போ 2 பட்டனும் வச்சுருக்கேன். ஒன்று ஆடு நியூன்னு சொல்லி வச்சுருக்கேன், சேவ்னு சொல்லி வச்சுருக்கேன். இது கீழே உள்ளதை மறந்துருக்கு, கீழே உள்ளது நமக்கு தேவையே கிடையாது. இதுதான் நமக்கு மெயின், இந்த இதுதான் மெயின். வேணால் கொஞ்சம் சின்னதாகனா உங்களுக்கு தெரியும் என்னாண்டு. வியூ கொடுத்துட்டு இதை வந்து 175 இருக்கா, இப்போ 150 கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ கரெக்டாக இருக்கும், ஃபுல்லாக தெரியுது உங்களுக்கு. இப்போ இது மட்டும் இருக்கட்டும். இப்போ இந்த டேட்டாஸை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் சேவ்னு சொல்லி கொடுத்தோன்னே என்ன செய்யும், இந்த டேட்டாஸ் அப்படியே என்ன செஞ்சிடும், சீட்டு 2ல் வந்து இங்கே வந்து உட்காந்துரும், இந்த இடத்துல உட்காந்துரும். புரியுதுங்களா? அடுத்தது ஆடு நியூன்னு சொல்லி கொடுத்தா என்ன செய்யும், இதில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் எரேஸ் ஆகி ஃப்ரீயாக இருக்கும், எல்லாமே வந்து எம்டியாக இருக்கும். திருப்பி எல்லாம் என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ரெக்கார்டு போய் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரெக்கார்டில் உட்காந்துரும். இதை தான் பண்ண போகிறோம். இது வரைக்கும் உள்ளது எல்லாமே தெரியும் உங்களுக்கு, ஈஸியாக தான் உள்ளது தான் அது. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு மேக்ரோ ரெக்கார்டிங் பண்ண போகிறோம். அந்த மேக்ரோ எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறது, ஃபஸ்ட்டு இந்த டேட்டாஸ்லாம் என்ட்ரி பண்ணிவிடுங்க. இந்த டேட்டாஸ்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே எல்லாம் என்ட்ரி பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி வந்து இருக்கணும். வந்து இருக்கிறதுக்கு இருந்துச்சுன்னா இங்கே வந்து இருக்கும்போது இந்த டேட்டா அந்த டேட்டா வந்து இங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி 2 பட்டனையும் க்ரியேட் பண்ணி வச்சிங்க. இதுக்கு மேலே தான் நம்ம ரெக்கார்டிங் பண்ண போகிறோம். இப்போ 2 ரெக்கார்டிங் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஆடு நியூவுக்கு ஒரு ரெக்கார்டிங்கு, அதேமாதிரி சேவுக்கு வந்து ஒரு ரெக்கார்டிங். அதை எப்படி பண்ணுறது தான் இங்கே பாருங்கள். வியூவை கிளிக் பண்ணுங்கள். வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மேக்ரோன்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கும், அந்த கமாண்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ரெக்கார்டு மேக்ரோன்னு சொல்லி கொடுங்க. சொன்னோடனே அந்த ரெக்கார்டு மேக்ரோவுக்கு ஒரு நேம் ஒன்று கேட்கும். நம்ம இங்கே என்ன கொடுக்க போகிறோம், சேவ்னு சொல்லி கொடுக்க போகிறோம். இந்த சேவுக்கு, அதாவது இந்த சேவுக்காக நான் உள்ள டேட்டாஸை எழுதுகிறேன். இந்த சேவ்னு சொல்லி இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன்னா இப்போ என்ன செஞ்சிருச்சு, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, இப்போ இந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, இப்போ நேராக என்ன செய்யுங்க, சீட்டு 2க்கு போயிடுங்க. போயிட்டு இந்த இடத்துல அப்படி ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்கள். 2வது ரோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகின பிறகு இன்னும் செய்கிறது தான் முக்கியமானது. 2வது ரோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இன்சர்ட்னு சொல்லி கொடுத்துங்க. அவ்வளோதாங்க, இன்சர்ட்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ சீட்டு 1க்கு வந்துடுங்க. சீட்டு 1க்கு வந்துட்டு இந்த டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணிங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு சீட்டு 2க்கு போங்க. இந்த இடத்துல வச்சுக்கிட்டு மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ் டு ஃபேஸில் வந்து அதில் வேல்யூவை சூஸ் பண்ணிங்க. வேல்யூவை சூஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்போஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இதுதான் உங்களுடைய வேலை. இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து இந்த ஃபேஸ் 10ல் அந்த ஃபேஸை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எல்லாம் வந்துருச்சு பாருங்கள், டீட்டெயில்ஸ் வந்துருச்சிங்களா. இப்போ அடுத்தடுத்த ரெக்கார்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இப்போ இது செஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இப்போ சீட்டு 1க்கு போயிட்டு அந்த மேக்ரோ வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இது வந்து எஸ்கேப் கொடுத்துருங்க. எஸ்கேப் கொடுத்தா போயிடும். அது எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ இந்த வியூவில் கிளிக் பண்ணி மேக்ரோவை போய் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் ரெக்கார்டிங். ஓகேங்களா. இதை வந்து என்ன செய்யும், சேவ்ங்கிற நேமில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ ஒரு ரெக்கார்டிங் முடிஞ்சிங்க. இப்போ சேவ்ங்கிற ரெக்கார்டிங் முடிஞ்சு அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆடு நியூவுக்கு வந்து ஒரு பட்டன் எழுத போகிறோம். ஆடு நியூவுக்கு வந்து ஆடு நியூன்னு என்ன செய்யணும், இதில் உள்ளது எல்லாத்தையும் எம்டி ஆகணுங்க. இது உள்ளது எல்லாத்தையும் எம்டி ஆகணும். அப்போ அதுக்கு எப்படி எழுதுறது, அதே மெத்தடு தான். வியூவை போய் கிளிக் பண்ணுங்கள், மேக்ரோவை போய் கிளிக் பண்ணுங்கள், ரெக்கார்டு மேக்ரோ கொடுங்க,
கொடுத்துட்டு இந்த இடத்துல போய் ஆட் நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஆட் நியூ எடுக்க மாட்டேங்குது, அது ப்ராப்ளம் பண்ணுது. அதனால் வந்து ஆடுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நேராக என்ன செய்யுங்க, இந்த டேட்டாஸ்லாம் எரேஸ் பண்ணிவிடுங்க. டெலிட் கொடுத்துருங்க. ஒவ்வொரு டேட்டாவையும் நீங்கள் டெலிட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி டெலிட் கொடுத்துட வேண்டியது. இப்போ இங்கேயும் போய் டெலிட் கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு கர்சரை வந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டில் நிற்க வச்சுங்க. எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு கர்சரை வந்து ஃபஸ்ட்டில் நிற்கணும். வச்சுட்டு நேராக போய் வியூவில் போய் என்ன செய்கிறீங்க, நீங்கள் மேக்ரோவில் போய் அதை ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கொடுத்தாச்சு, 2 ஆட் நியூவும் கொடுத்தாச்சு, சேவும் கொடுத்தாச்சு. அந்த 2 பட்டனையும் இந்த இடத்துல எனேபிள் பண்ணணுங்க. இப்போ அதை கிளிக் பண்ணிங்க. அதாவது இப்போ என்ன செய்கிறேன், இந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. இந்த இருக்குல்ல ஆட் நியூவை கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் அசைன் மேக்ரோன்னு சொல்லியிருக்கோம். அசைன் மேக்ரோ போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் போய் ஆடுன்னு இருக்கு பாருங்கள், ஆடை கொடுத்துங்க. ஆடை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. அடுத்தது அதே மாதிரி சேவை கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணுங்கள். போய் அசைன் மேக்ரோ கொடுத்துட்டு அந்த இடத்துல போய் சேவ்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகே ஆச்சுங்களா? இப்போ வந்து முடிஞ்சிங்க. இப்போ வந்து என்ன செஞ்சாச்சு, அசைன்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இங்கே பாருங்கள் டேட்டாஸ் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டேட்டாஸ் வந்து என்ட்ரி பண்ண போகிறீங்க. இப்போ முடிஞ்சு அவ்வளோதான் அது. இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் பாருங்கள், ஒரு ரெக்கார்டு நம்ம ஜஸ்ட் வந்து பண்ணி காட்டணும். அப்போ அடுத்த ரெக்கார்டு பாருங்கள், 1001ன்னு சொல்லி ஒரு என்ட்ரி பண்ணுறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். மலர்னு சொல்லி அடிக்கிறேன். மலர்னு கொடுக்குறேன். அவங்களுடைய பொசிஷனை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மேனேஜர்னு வச்சிங்களேன், மேனேஜர் கொடுத்துட்டேன். செக்ஸு வந்து ஃபீமேல் கொடுத்தாச்சு. ஓகே. கான்டாக்ட் நம்பர் ஏதோ சம்திங் என்ட்ரி பண்ணுறோம். பேசிக் சேலரி வந்து ஒரு 50,000 வச்சிங்களேன். கொடுத்து என்ட்ரு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் சேவ்னு சொல்லி கொடுத்தனா போதும் அவங்களுக்கு. ஓகேங்களா? சேவ்னு கொடுத்தோன்னே என்ன செஞ்சு பாருங்கள், அழகாகவே உட்காந்துருச்சு பாருங்கள் 2வது சீட்டில். இப்போ சீட்டு 1 கிளிக் பண்ணுங்கள். ஆடு நியூன்னு போய் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? ஃபுல்லாக அதில் டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அடுத்த ரெக்கார்டு அடிச்சுக்கலாம். 1003 இந்த இடத்துல வந்து அன்பு, அவனுடைய பொசிஷன் வந்து லேபர்னு வச்சிங்களேன். இந்த இடத்துல வந்து டேட்டாஸு மேலே, கான்டாக்ட் நம்பர் ஏதோ சம்திங் கொடுக்குறோம். பேசிக் சேலரி ஒரு 15,000 வச்சுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ்னு சொன்னீங்கன்னா போதும். நேராக போய் உட்காந்துருச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உட்காந்துருச்சு பாருங்கள். டேட்டா வந்து கரெக்டாக வந்து உட்காந்துரும். இப்போ சீட்டு 1க்கு வந்துருங்க. வந்துட்டு ஆடு நியூ கொடுத்தீங்கன்னா சீட்டு ஃப்ரீ ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி, டேட்டா என்ட்ரி ஃபார்ம் மாதிரி. இந்த ஃபார்மே நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரிலாம் பிளாக் பண்ணி இந்த மாதிரிலாம் செஞ்சு அழகாக ஒரு பார்டர் கட்டி கலர்லாம் மாற்றலாம். கலர்லாம் மாற்றிக்கிட்டு இந்த மேலே இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கலாம். இந்த 2 இது செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் போய் நம்ம என்ன கொடுத்துடலாம், அதில் போய் மெர்ஜி சென்டர்னு சொல்லி கொடுத்துட்டு எம்ப்ளாய் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கு ஃபாண்ட்டு பேக்ரவுண்ட் கலர் மாற்றலாம், ஃபாண்ட்டு மாற்றலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் வந்து பேக்ரவுண்ட்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். இதுதான் முக்கியமானது. இது நமக்கு தேவையில்லைங்க. ஆனால் இதை டெலிட் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து ஹைடு பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து மறைச்சி வச்சுக்கலாம். மறைச்சிக்கிட்டு இந்த இது மட்டும் தான் முக்கியமானது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல போய் நான் டேட்டாஸ் என்ட்ரி பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக மாறுது பாருங்கள். இந்த பாருங்கள் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அருள் பொசிஷன் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மேல். இங்கே வந்து சம்திங் நம்பர் எதை கொடுத்துங்க, சம்திங் நம்பர் கொடுத்துட்றோம், ஃபோன் நம்பரு. இந்த இடத்துல வந்து பேசிக் சேலரி வந்து ஒரு 35,000 வச்சிங்களேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் தான். சேவ் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், அடுத்த சீட்டில் போய் உட்காந்துரும். அப்போ இந்த மாதிரி என்ன செய்யலாம், ஒரு ஸ்டைலிஷாக ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் க்ரியேட் பண்ணி, நான் ஸ்டைலிஷாக பண்ணல, சும்மா நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். நல்லா நீங்கள் ஸ்டைலிஷாக பண்ணிக்கலாம். இப்படி இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசு பண்ணால் பெருசு பண்ணிங்க. இந்த பாக்ஸ் பாருங்கள், கரெக்டாக செட் ஆகல பாருங்கள். இந்த மாதிரி பெருசு பண்ணிங்க. பெருசு பண்ணிட்டு நீங்கள் இதில் இந்த பேக்ரவுண்ட் கலர்லாம் வச்சு சூப்பராக பண்ணலாம். அந்த மாதிரி இது வரைக்கும் அப்படி கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் ஒரு அழகாக ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக போய் அடுத்த செல்லில் போய் சேவ் ஆகும். ஜஸ்ட் சேவ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செல்லுக்கு போய்டும். ஆடு நியூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எம்டி ஆகிட்டு செல்லு வந்து ஃபஸ்ட்டு செல்லில் வந்து நின்றுக்கும். கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.